வணக்கம். இன்றைய காணொளியில் சங்க இலக்கியங்களான 11 மேற்கணக்கு நூல்களுள் எட்டுத்தொகை நூற்களை பற்றி பார்க்கலாம். எட்டுத்தொகை நூற்கள் மொத்தம் 8. இந்த 8 நூற்களுள் 5 நூற்கள் அகநூற்கள், 2 புறநூல். அகப்புறநூல் 1. இந்த அகநூற்கள் தலைவன் தலைவியினுடைய இல்வாழ்க்கையை பற்றி, அவர்களுடைய உள்ளத்து உணர்வுகளை பற்றி எடுத்து உரைப்பது. இந்த அகநூற்களுள் முதல் நூல் நற்றிணை. இந்த நற்றிணை எனப்படுவது 9 அடி முதல் 12 அடி வரையிலானது. இதனை தொகுத்தவர் யார் என தெரியவில்லை. ஆனால் தொகுப்பித்தவர் பாண்டியன் மாறன் வழுதி. இந்த நற்றிணைக்கு உரை எழுதியவர் நாராயணசாமி ஐயர். இந்த நற்றிணையானது சேரன், சோழன், பாண்டியன் இவர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியுள்ளது. அது மட்டுமல்லாது ஓரி, தித்தன், அழிசி, பாரி, நெடுமானஞ்சி போன்ற சிற்றரசர்கள் பற்றியும் குறிப்பிடுகிறது. இந்த நற்றிணையில் பண்டை காலத்தில் கடை தெருக்கள் நியமம் என அழைக்கப்பட்டதையும், மருத்துவன் அரவோன் என்று அழைக்கப்பட்டமையையும் குறிப்பிடுகிறது. அது மட்டுமல்லாமல் மூவேந்தர்களை பற்றியும், சிற்றரசர்கள் பற்றியும், அவர்களுடைய விருந்தோம்பும் பண்புகள் பற்றியும், இல்வாழ்க்கை பண்புகள் பற்றியும் சிறப்பாக குறிப்பிடுகிறது. தை மாதத்தில் பெண்கள் நீராடி நோன்பிருந்த செய்தியும் இந்த நற்றிணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக குறுந்தொகை 4 முதல் 8 அடி வரையறையை உள்ளடக்கியது. தொகுத்தவர் உப்பூரிக்கிடி கிழார். தொகுப்பித்தவர் பூரிக்கோ என்ற கருத்து வெளியிடப்பட்டுள்ளது. சிலர் தொகுத்தவர் பூரிக்கோ அல்ல என்று மறுப்பு தெரிவிக்கின்றனர். இந்த குறுந்தொகையை பதிப்பித்தவர் சீவை தாமோதரன் பிள்ளை அவர்கள். இதற்கு உரை எழுதியவர் உ.வை. சாமிநாத ஐயர். இந்த குறுந்தொகையில் 5 சார்ந்த செய்திகள் கூறப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாது இந்த குறுந்தொகை என்பது குறுகிய வடிவிலான பா அமைப்பை உடையது. இதனுடைய பாடல்கள் குறுகிய வரையறையை உடையதால் இந்த குறுந்தொகை சிறப்பாக பேசப்படுகிறது. நல்ல குறுந்தொகை என்று தொன்மையில் புலவர்கள் குறிப்பிடுகின்றனர். அது மட்டுமல்லாமல் இந்த குறுந்தொகையில் இல்லறத்தில் ஒரு தலைவனும் தலைவியும் தங்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் குறிப்பிடுகிறது. எவ்வாறெனில், செம்புல பெயல் நீரார் அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. எப்படி மழை நீரானது செம்மண் நிலத்தில் விழுந்து அந்த நிலத்தோடு தன்னுடைய நிறத்தை மாற்றிக்கொள்கிறதோ, அதுபோல தலைவனும் தலைவியும் ஒருவருக்கொருவர் மன வாழ்க்கையில் ஒருவருடைய உள்ளத்தோடு கலந்து நல்ல உறவோடு வாழ வேண்டும் என்பதை இந்த குறுந்தொகை பாடல் வெளிப்படுத்துகிறது. அது மட்டுமல்ல, இந்த குறுந்தொகையானது காதலினுடைய அளவை விரிவாக எடுத்துரைக்கிறது. தலைவன் தலைவியிடத்து கொண்ட காதலை நிலத்தினும் பெரிதே, வானினும் உயர்ந்தன்று, நீரினும் ஆறளவின்றே என்று தலைவி தன்னுடைய தலைவன் மீது கொண்ட காதலை எடுத்துரைக்கிறார். அடுத்ததாக பார்த்தோம் என்றால் ஐங்குறு நூறு. இந்த ஐங்குறு நூறு என்பது 5 திணைகளுக்கும் 100 பாடல்கள் வீதம் 500 பாடல்களை உடையது. 3 முதல் 6 அடிகளை உடையது. இந்த 100 பாடல்களும் 10 தலைப்புகளுக்குள் இடம்பெறுகின்றன. இந்த ஐங்குறு நூற்றில் தொண்டிப்பத்து என்னும் அமைப்பு அந்தாதி சிற்றிலக்கிய வகைக்கு முன்னோடியாக விளங்குகிறது. அது மட்டுமல்ல, ஹைக்கு போன்று சிறிய அளவில் காணப்படுகிற பாவகையை உடையது இந்த ஐங்குறு நூறு. இந்த ஐங்குறு நூற்றில் தலைவி தன்னுடைய தலைவன் வீட்டு சிறப்பை செவிலித்தாயிடம் உரைக்கிறாள். எவ்வாறெனில், தேனும் பாலும் கலந்து குடிக்கின்ற இந்த பால் இனிமையானது, அதைவிட தன்னுடைய நாட்டில் உள்ள தலைவனுடைய கலுழி நீரானது பாலையும் தேனையும் விட இனிமையானது என சிறப்பித்து கூறுகிறாள். அடுத்த தலைப்புகளை
அடுத்த காணொளியில் காணலாம். நன்றி.